அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், தகவல்கள் என்ன? சென்னை அடுத்த ஆவடி பட்டாபுரம் காவல் நிலைய பகுதியில் கடந்த வாரம் வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக நாட்டு வெடி விற்கப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த வழக்கானது தொடர்ந்து பட்டாபுரம் போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பட்டாபுரம் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் திருபாலைவனம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதேபோல் திருபாலைவனம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய புருஷோத்தமன் என்ற காவல் ஆய்வாளர் பட்டாபுரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பட்டாபுரம் பகுதியில் கடந்த வாரம் ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் நாட்டு வெடிகளை விரோதமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தீபாவளிக்கு முன்னதாக இந்த மாதிரி சம்பவத்தில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த யாசின் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரும் இந்த வெடி விற்கப்பட்ட நாட்டு வெடி விற்கப்பட்ட இடத்திற்கு வந்து வெடிகளை வாங்கிய போது அங்கு ஏற்பட்ட எதிர்பாராத விதமாக தீ விபத்தில் சிக்கி 2 உயிரிழந்தனர். மேலும் 2 படு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தனர். இந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பட்டாபுரம் காவல் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ், அதே காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த புருஷோத்தமன் என்ற காவல் ஆய்வாளர் பட்டாபுரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.